தமிழ்நாட்டில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் தேசிய கீதம் பாட தெரியாதா? தேசிய கீதம் என்ன பிரிவினைவாத முழக்கமா என சட்டப்பேரவையில் தேசிய கீதம் ஒழிக்கப்படாததற்கு கண்டனம் தெரிவித்து பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கொந்தளித்துள்ளார். பாரம்பரியம் சொல்றாங்க. தமிழ்நாடு என்ன தனியா பிரிஞ்சு போயிடுச்சா? தேசிய கீதம் வந்து இந்த நாட்டோட பிரிவினை கோஷமா? இந்த நாட்டுல கேக்குறேங்க, ஏன் அந்த மரபுல தேசிய கீதத்துக்கு இடம் இல்லையா? எத்தனையோ மரபுகளை மீறிக்கொண்டிருக்கிறார் இதே பேரவையினுடைய தலைவர். எத்தனை முறை மரபுகளை மீறிக்கொண்டிருக்கிறார்? தேசிய கீதம் பாடும்போது மட்டும் மரபு வந்துருமா? அப்போ திட்டமிட்டு மாநில அரசு தங்களுடைய பிரிவினைவாத கொள்கையை மறைமுகமாக அமல்படுத்திக் கொண்டிருக்கிறது. தேசிய கீதங்கிறது இந்த நாட்டோட மரியாதைங்க. நான் கேட்கிறேன், தேசிய கீதம் இந்த நாட்டினுடைய பிரிவினைவாதமா? அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதா? தேசிய கீதம் பாடுறதுக்கு என்னங்க இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை? ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் தேசிய கீதம் பாட தெரியாதா? தேசிய கீதத்திற்கு அவமரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இன்று ஆளும் கட்சியினுடைய ஆதரவோடு பேரவைத் தலைவர் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் சொல்லிட்டேன், ஒரு கேட்கறது கவர்னர் வந்து பாருங்க, கவர்னர் வந்து தேசிய கீதம் இசைக்கணும்னு சொல்றாரு. தேசிய கீதம் இசைக்கணும்னு சொல்றதுல இவங்களுக்கு என்னங்க பிரச்சனை? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.